இன்னைக்கு பார்த்த உடனே கேட்டது என்னன்னா, உங்களுக்கு லேண்ட் ரிலேட்டடான பிரச்சனையான்னு கேட்டேன். இல்ல லேண்ட் வாங்கலாமான்னு அவரு கேட்டாரு சார். நம்ம ரூல் மேட்ச் ஆயிடுச்சு கரெக்ட்டா. அவ்வளவுதான். அது இவருக்கு அங்க நின்னு திசை எது அதுல நின்னு திசை நடத்துச்சு. சார் அது பிறப்பு லக்னம் வந்து கன்னி சார். ம், அவருக்கு. ம், அங்கேயே செவ்வாய். ம். 7ல சனி. இப்போ அதாவது மீனத்துல சனி சார். சனி தசை செவ்வாய் புத்தி நடக்குது. சனி திசையில செவ்வாய் புத்தி நடக்குது. சனி ரேவதியில இருந்தாரா? சனி வந்து இவருக்கு இதுல தான் சார். உத்திரட்டாதியில தான். சரி. அப்ப புதன் எங்க இருப்பாரு? புதன் வந்து மேஷத்துல சார். சரி, மேசத்துல இருந்தாரு. இப்ப புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகுறாங்க. இப்ப செவ்வாய் புத்தி தான் ஆமா நடக்குது. ஆமா சார். புதனே செவ்வாய் வீட்டை தான் வந்து நடத்துறாரு. ஆமா சார். இவர் பிளாட் வாங்க போறவாங்களாமான்னு கேட்டாருன்னா இவர் சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு. ஆமா சார். சித்திரையில தான் இருக்காரு. சொந்த நட்சத்திரத்துல தான் இருப்பாரு. ம். சரியா? ஏன்னா சொத்து, ஆமா வெறுமனையா சார். சொத்து. ஆமா சார். காளிமனைன்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டுல உட்காந்து செவ்வாய்னா வெறுமனையா சொத்து. காளிமனை இப்ப பிளாட் வாங்க போறேன்னா சொத்து. ஆமா. இதே செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரத்துல ஆகியிருந்தா வீடு. காளிமனை இருக்கு, நான் அதுல வீடு கட்டலாமான்னு கேட்டு வந்திருப்பார். ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா மாறும். அவர் கேட்க வேண்டாம், நம்மளே ஓகே சார். கேட்டலாம். சரியா? ஓகே சார். ஓகே சார். இவரு இப்ப கேதுடைய நட்சத்திரத்துல இருக்கிறாரு, நீங்க அஸ்வின்ல இருக்கிறாரு வச்சுக்கோங்க. அஸ்வின்ல தான் சார் இருக்காரு. அப்ப கடன் வாங்கி பண்ணணும். கடன் வாங்கி தான் பண்ண போறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணி கடன் வாங்கி கட்டலாமான்றதான். அதுதான் சொல்றேன், நீங்க வீடு லேண்டுன்னு தான் சொன்னீங்க. இவர் சித்திரையில தான் இருப்பாருன்னு நான் சொல்றேன். ஆமா இவருக்கு வீடு ஆமா கொடுத்த டெபாசிட் புதனிக்க இருக்கிறாரு. நீங்க இவர் அஸ்வினில தான் ஆமா இருந்தாதான் கடன் வாங்கி ஆமா பண்ண போறாருன்னு நீங்க அஸ்வினில தான் ஆமா இருக்காருங்கிறீங்க. கடன் வாங்கி தான் பண்ண ஆமா. போறாரு. ம். இந்த புதன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடும், நண்பர்கள் சொல்லும், ஆமா காதல் ஆமா காதலியை சொல்லும். அப்ப ஆமா. ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாங்கிறது நீங்க சொல்றீங்க. இவ்வளவுதான் மேட்டர். வெறும் 2 3 ம். கிரகத்துல இப்ப என்ன கேள்விக்கு வந்திருக்காங்க முடிஞ்சு வச்சு முடிஞ்சிச்சு. முடிஞ்சு போச்சு. பரிவர்த்தனை ஆகுது. அப்போ அது பாதிப்பு ஏதாவது வருமா ஐயா? அதுதான் இங்க அஸ்வினி நட்சத்திரத்துல வாங்கிட்டா கடன் வாங்கிட்டாலே பாதிப்பு வராது. கடன் இல்லாம வாங்க முடிச்சாதான் பிரச்சனை. ஓ, அப்படி இருக்குமா? அப்படி போயிடணும். புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஏமாற்றம் தரணும். ஆனா அங்க கேதோட நட்சத்திரத்தை வாங்கிடுச்சு. அப்ப கடன் வாங்கி வாங்கும்போது பாதிப்பு தான் வராது. ஓகே சார். அங்க ராகு இங்க போறேன். சரியா? இந்த புதன் உச்சம். இது என்ன பண்ண தெனாவட்டா பேசும், கடன் வாங்கும், எல்லாம் பண்ணும், சொத்து பத்து ஊரை ஏமாத்தி உலையில போட்ட மாதிரி சொத்தா வாங்கி குமிச்சு போடும். முடியாது, முடிஞ்சதை பாடுறான்னு சொல்லுவோம். ராகுக்கு வீடு கொடுத்த டெபாசிட் இப்படி இருக்கும் பட்சத்துல நின்னு சாதிக்கும். முடிஞ்சதை பாடுறா, உன்னால முடிஞ்சதை பாடுறா என்றது நீ எப்படி வாங்கிக்கிறன்னு பாக்குறா அப்படின்னு வந்து சத்தாய்க்கும். இவருக்கு வீடு கொடுத்த டெபாசிட் வந்து எப்படி போயிட்டாரு இந்த புதனுக்கு. இப்ப என்ன ஒண்ணு இருக்கிறத பழிச்ச மட்டும் யாருக்காவது வித்துவிட்டு காசா இருக்கிறதெல்லாம் சுட்டிட்டு ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிடும். ராகுக்கு வீடு கொடுத்த டெபாசிட் இப்ப புரிஞ்சுச்சா மேடம்? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே சார். சார் சார் எனக்கு ஒரு ஒரு சின்ன டவுட் கிளாரிட்டி சார். ஒவ்வொருத்தராக சார் என்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு சார். சரி சரி. சார் அவரு லக்கணம் வந்து பர்த் கால் சார்ட் லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்கணம் சார். சரி. 2ல சந்திரன் சார். 2ல சந்திரன் சார். சந்திரன். சரி. உத்தரம் சார். உத்தரம். ம். 5ல வந்து சூரியன் புதன் சார். ம். 6ல வந்து பாத்தீங்கன்னா சனி ராகு சுக்கிரன். இது எல்லாமே உத்தர நட்சத்திரத்தோட சாரம் சார். உத்திராடம். உத்தரம் சார். உத்தரம். உத்திராடம். அதுக்கப்புறம் வந்துட்டு சார் 12ல வந்து ராகு கேது சார். சார் கேது சார். கேது குரு. 12ல கேது குரு. ஆட்சி பெற்ற சனி வீட்டுல ராகு இருக்காரு. 10ல செவ்வாய் சார். 10ல செவ்வாய். 10ல செவ்வாய். சந்திரனோட சார் சார். ரோஹிணி. எங்கிட்ட கடன் வாங்கி 4 வருஷம் ஆச்சு சார். இப்போ வரைக்கும் தரல சார். அவருக்கு என்ன திசை நடக்குது முதல்ல அதை சொல்லுங்க. அவருக்கு நடக்கிற தசை இப்பதான் ராகு தசை முடிஞ்சு இப்ப குரு தசை ஸ்டார்ட் ஆகி 1 மாசம் ஆச்சு சார். ராகு திசையில கடன் வாங்கிட்டாரு. ஆமா சார். ராகு தசையில கடன் வாங்கணும். ராகு திசைக்கு தான் முதல்ல பணம் எடுக்க போறோம். குருல வருமா வராதுன்னு அப்புறம் முடிவு பண்ணுவோம். ராகுல வாங்கிட்டாரு. பார்வதி மேடம் சொன்ன மாதிரி ஆட்சி பட்ட சனியுடைய வீட்டுல உட்காந்து ராகு வந்த முடிச்ச சந்திச்சு வாரு வந்து பாருன்னு சொல்றாரு. வாங்கிப்பாரு.
சொல்றாருல, வாங்கி பாரு என்கிட்ட, நீ கொடுத்துட்ட, நான் என்ன பண்ண முடியும், ஏமாந்துட்ட, நீ கொடுத்து வாங்கி பாரு அப்படிங்கிறாரு. சரி, இப்ப ராகு திசையே முடிஞ்சிருச்சு. இப்ப குரு திசை வருமா பாப்போம். குரு ஆல்ரெடி டைரக்டா உச்சம் இல்ல, ஆயில் ஆல்ரெடி நஸ்தர உச்சம். சாரத்துல இருக்கு சார். குரு ஆயில் நஸ்தர சாரம். அதே சொல்றேன், ஆல்ரெடி உச்சம், ஆல்ரெடி உச்சம். புதனுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு, புதனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, உச்சமா இருக்கிறாரு. வந்து பாருன்னு இதுல சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதுல கொஞ்சம் பின் வாங்குவார், குறைவார். ஏன்னா கூட உட்காந்துருக்காரு கேது, ஏதாவது ஒரு வகையில சுழுக்கு எடுத்து விட்டுருவோம் அவரை. அவருக்கு வீடு கொடுத்தவர் அவருக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஏதோ ஒரு இதுக்கு முயற்சி பண்ணி இவர் வேற யாரு பக்கமும் லாக் ஆக போறாரு. அது பிறகு அவருக்கு அறிவு வரப்போகுது. உங்ககிட்ட வந்துருமா, உங்களுக்கு வந்துருமா அப்படின்னா இது போலீஸ் ஸ்டேஷன் போகாம முடியாது, கம்ப்ளைண்ட் பண்ணாம அது முடியாது. கம்ப்ளைண்ட் பண்ணாம முடியாது, கம்ப்ளைண்ட் பண்ணித்தான் ஆகும். ஏன்னா இப்ப இவருக்கு இது லக்கணம் போது இது உங்களுக்கு இது லக்கணம் ஆயிருக்கும் இல்லையா? நீங்க ஃப்ரெண்டு தானே, நண்பர் தானே, பங்காளி. அப்ப நண்பரும் 7ஆம் இடம் தான். அப்ப 7 தேதி ஆட்சி உங்களுக்கு கிடைக்கும். கூட ராகு உட்கார்ந்து இருக்குது. அப்ப பஞ்சாயத்து மூலியமா தான் கிடைக்கும் இல்லையா? செவ்வாய் திரிகோணத்துல இருக்கிறாரு, போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா? ஆப்போசிட்ல கேது இருக்குது, அப்ப கோர்ட் இல்லையா? கோர்ட் வரைக்கும் போக வேண்டியது வராது. செவ்வாய் திரிகோணத்துல இருக்காது. செவ்வாய் ராகு சுக்கரன் சனி இவங்களா இருக்கும்போது அடிக்கடி பஞ்சாயத்து மூலியமா, கட்ட பஞ்சாயத்து மூலியமாவும் வாங்கிடலாம். ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா போலீஸ்காரன் காசு வாங்கத்தான் செய்வேன், வாங்கி கொடுக்கணும். இத்தனை நாள் கெடு கொடுத்து வாங்கி கொடுக்கணும். இல்லையா ஊர்ல கட்ட பஞ்சாயத்து பெரிய மனுஷங்க யாரையாவது வச்சு வாங்கணும். ஏன் பெரிய மனுஷங்க 3 பேருமே சேர்ந்து உத்திராடம் வச்சுக்கிறோம். உத்திராடம் பெரிய மனுஷன் தலைவர், ஊர் தலைவர் சொல்றோம்ல, அந்த ஊர்லயே பெரும் புள்ளி சொன்னா அவன் கட்டுப்படுத்தி ஆதான ஒரு ஆள் இருப்பார்ல, அந்த ஆளை கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்த உண்மையெல்லாம் சொல்லி அவனை கூப்பிட்டு எவ்வளவு நாள்ல கொடுக்கணும்னு கெடு கேட்டனா அத்தனை நாள்ல சொன்ன டயத்துல கொடுத்துருவான். அப்ப ஊர் பெரிய தலைவருக்கு மூலியமா, கட்ட பஞ்சாயத்து மூலியமா வாங்கலாம், அல்லது போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் வாங்கணும். அதுதான் கணக்கு. ஓகே சார். இவருக்கு கடன் கட்டக்கூடிய அமைப்பு இருக்கான்னு எப்படி பாக்கணும் ஐயா? யாரு? இப்போ அந்த குரு தசை நடக்குல்ல, கடன் வாங்கலாம். அந்த ஃப்ரெண்டுடைய லக்னாதிபதி 3ஆம் இடத்துக்கு போயிட்டார்ல, மறைவுசானத்துக்கு போயிட்டார்ல. ஆமா. அப்படிங்கும்போது அவரே கொஞ்சம் பலம் குறைஞ்சுதான் நிற்கிறாரு. நடந்துகிட்டு இருக்க தேசம் இவருக்கு, நடந்துகிட்டு இருக்க தேசம் இவருக்கு 6க்கும் 9க்கும் உண்டானது. கௌரவத்தை காப்பாற்றுவாரா செய்வாரான்னு ஒரு யோசனை இருக்கு. 6ஆம் இடங்கிறது கடன் நோய் எதிரி பஞ்சாயத்துன்னு சொல்லிடுச்சு. கூட உட்காந்துருக்க கேது உடனே சேர்த்து அடிச்சு இவருக்கு ஒரு அறிவை கொடுக்கணும். அதுக்கு தந்தாப்புல இந்த சந்திரன் வந்து சூரிய நட்சத்திரத்தை வாங்கி உட்கார்ந்து இருக்கிறாரு. சரி, இந்த குருவுக்கு சாரம் கொடுத்தது புதன்னு சொல்லிட்டாரு ஆல்ரெடி. இப்ப இவருக்கு வீடு கொடுத்ததும் புதன் தான், அவருக்கு சாரம் கொடுத்ததும் புதன் தான். இந்த புதன் கேது நட்சத்திரமா? ஒரே செகண்ட் சார். ஆமா சார், கேது நட்சத்திரம் தான் சார். பஞ்சாயத்துக்கு போகாம தீர்வு வராது சார், பஞ்சாயத்துக்கு போகாம தீர்வு வராது. நான் சுக்கிர நட்சத்திரம்னா சூரிய நட்சத்திரம்னா, சூரியன் கூட இருந்தாலும் சூரிய நட்சத்திரத்துல இருக்காருன்னு கேட்கல, இப்போதான் கேது நட்சத்திரத்துல இருக்கிறாருன்னு தான் கேட்கிறேன். அப்ப இது பஞ்சாயத்துக்கு போகாம முடிவுக்கு வராது. எத்தனை லட்சம் சார் கொடுத்தீங்க, எப்படி நம்புறது? சார் ஒரு டவுட் இருக்கு சார். சார் இந்த நான் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாம ஒருத்தவங்க இறந்து போயிடுறாங்களே சார் இந்த ராகு தசையில, அப்போ வந்து என்ன மாதிரி சார் எனக்கு இருக்கும்? லக்னாதிபதி வந்து நிலைமையில இருக்கு. அந்த லக்னாதிபதி நீசமா இருப்பாரு. நீசமா இருப்பாரா? நட்சத்திர அதுவே ராகுக்கு, அதாவது ராகுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தா வீக்கா இருந்தாலும் இந்த மாதிரி நடந்துருமா? இங்க என்ன சொல்லி கொடுத்தேன், சனியுடைய வீட்டுல உட்காந்து சூரியனுடைய நட்சத்திரத்தை வாங்கினாலே ஆயுத பத்தின கேள்வி இருக்கும், சொல்லமா இல்லையா? அப்ப ராகதேசி நடக்கும்போது கடனை வாங்கி உயிரை விட்டு தொடர்ந்து போயிட்டான். அதுக்கு இருந்தாப்புல லக்னாதிபதி நீசமாய் போனாரு. லக்னாதிபதி வீக்காகி போயிருப்பாரு. சுக்கிரனோட வீட்டுல இருந்தா, சுக்கிரனுடைய வீட்டுல இருந்தா இல்ல சுக்கிரனோட வீட்டுல இருக்காருன்னு வச்சுக்கோமே, லக்னாதிபதி நல்லா தான் இருக்காரு. ஆனா அவருக்கு நட்சத்திரம் சாரம் கொடுத்தவர் வீக்கா இருக்காரு, நீசமா இருக்காரு. இந்த மாதிரி டைம்ல வரும் இருங்க மேடம், பிரச்சனை கிடையாது. அங்கேயே கூட சனி இருக்கட்டும், இந்த செவ்வாய்க்கு இப்படி போடுங்க. மீசம்பட்டனுடைய வீட்டுல லக்னாதிபதி இருக்காரு, இப்ப உயிரோட இல்ல. அஸ்வினில இருக்கிறாரு, உயிரோட இல்ல. மாந்தியோட சேர்க்கல இருக்காரு, உயிரோட இல்ல.
ஏன்னா நிறைய பேருக்கு இப்படி ஆயிருக்கு. பிசினஸ் பண்றேங்கிற பேர்ல ராகு திசையில உயிரை விட்டுருக்காங்க, சூசைட் பண்ணி செத்துருக்காங்க. அதான் சனி நீசமானாலும் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. கூட மாந்தி சேர்ந்துருச்சுன்னா கன்ஃபார்மா தூக்குலையோ பாய்ச்சனோ குடிச்சு செத்து போயிருப்பாங்க. அதுக்கு தகுந்தாப்புல அவருக்கு வீடு கொடுத்த ஒரு நிமிஷம் அடிச்சுட்டு இல்லை, அவர் உயிரோட இல்லைன்னு. உயிரோட இல்லைன்னு இங்கே லக்னாதிபதியே அஸ்வினி நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறாரு. தற்கொலை தூக்கு கயிறு எல்லாம் சொல்றோம். அஸ்வினியே கடன் தானே, கேதுவே கடன் தானே. அப்ப கடன் தொல்லை தாங்க மாட்டாம கயிற்றில் தொங்கி விட்டார். அது நடந்தது ராகு திசையில. முடிச்சிச்சா? எல்லாரும் ஒரு பக்கம் வச்சா நீங்க தூக்குல தொங்குற அளவு கொண்டு போய் விட்டீங்க. இல்ல சார், கேஸ் அது மாதிரி நடந்திருக்கல சார். கொண்டாங்க ஒரிஜினல் ஜாதகத்தை கொண்டாங்க மேடம். சூப்பரா நினைச்சு காமிச்சிருவான். இருக்கா சார் எழுதி வச்சிருந்தேன் சார் டேட் ஆஃப் பர்த். நான் அதான் தேடணுமே, இப்படி இந்த டாபிக் எடுப்பீங்களே எடுத்து வச்சிருப்பேனே நானு. இருந்துச்சு சார் என்கிட்ட, உண்டு ஜாதகம் உண்டு என்கிட்ட, டேட் ஆஃப் பர்த்தோட உண்டு. அதை இப்ப எங்க வச்சுன்னு தெரியலையே சார். இப்படி இந்த டாபிக் இருந்துதான் எடுத்து வச்சிருந்தேன். தேடி எடுத்து வைங்க. சரிங்க சார். பாயிண்ட் சொல்றேன். லக்னாதிபதி நீச்சமா இருப்பார், நீச்சம் மற்றவருடைய வீட்டுல இருந்திருப்பார், நீச்சம் மற்றவருடைய நட்சத்திரத்தை வாங்கியிருப்பார், கேதுவுடைய நட்சத்திரமோ சேர்க்கையை பெற்றிருந்திருப்பார், கூட மாந்தியும் இருந்திருப்பார். 5 ரோல பண்ணிருக்கிறேன், 5 ரோல சொல்லியிருக்கேன். இந்த 5க்குள்ளதான் இருக்கும். லக்னாதிபதி என்ன திசைன்னு நினைச்சோ அதுக்கு வீடு கொடுத்தா லக்னாதிபதி அடுத்த தடவை கொண்டு வாங்க. கொண்டு வரேன் சார், தேடிடுறேன் சார். வேணுமா சார்? சொல்லுங்க சார். தூக்குல தோங்கினவரா? சரி, தூக்குல தான் சார் தூக்குனாரு. தூக்குன்னு கூட சொல்றேன். ஏன் தெரியுமா? இப்ப ஓடிக்கிட்டு இருக்க டைம் அப்படி டைம். சரி சொல்லுங்க சார். சரி, லக்னம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம் சார். பாத்துக்கா லக்னம் ரிஷப லக்னம். கேது செவ்வாய் 2ல. குரு சந்திரன் வந்து 5ல சார், கன்னில. சூரியன் 6ல. 7ல சுக்கிரன் புதன். ராகு 8ல சார். சனி வந்து 9ல. இதுல வந்து இது நடந்த இறந்த தசாபுத்தி வந்து பாத்தீங்கன்னா சார், குரு தசையில இறந்துட்டாரு சார். இவர் என்ன திசையில? சந்திரனா? குரு சார், குரு. சார் அவர் அஸ்த நட்சத்திரமா? ஆமா சார், அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கே தான் இறந்தாரு. இறந்த அன்னைக்கு அஸ்த நட்சத்திரம். சந்திரனா அஸ்த நட்சத்திரமான்ற பிறப்பு நட்சத்திரம்? ஆமா சார், ஆமா சார், அஸ்த நட்சத்திரம். குரு வந்து உத்தரம் சார். சந்திரனை தான் கேட்டேன். சரி, அவர் பிறந்ததே அஸ்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காரான்னு கேட்டேன். சரியா இருக்குல்ல? ஏன்னா சூரியனுடைய திசையில பிறக்கல. அப்ப அதுவும் ஒரு கணிப்பு தான். அதெல்லாம் ஒரு கணிப்பு தான். ஆயுத புத்தி இருக்கும்போது அனுபவம் வரும். அப்ப அவர் பிறந்தது அஸ்த நட்சத்திரமா? அப்ப சந்திர திசையில பிறந்திருப்பாரு. அது பிறகு செவ்வாய் திசை நடந்திருக்கிறாரு. அது பிறகு ராகு திசையில போயிருக்காரு. இப்ப ராகு திசையில போனப்பா இறந்தாரா? குரு திசையில போனப்பா இறந்தாரா? குரு திசையில போனப்பா இறந்தாரா? குரு திசையில இருந்தாரு சார். இந்த குருவுக்கு வீடு கொடுத்த சூரியன் நீசமா இருக்காரா? சூரியன் வந்து ராகுசாரம் சார். இருக்கட்டும். நீசப்பட்டவனுடைய நட்சத்திரத்துல குரு இருக்காரா? ஆமா சார். லக்னாதிபதி புதன். சரியா? புதன் இல்லையா? இப்ப நம்ம ஸ்டீல் படி பார்க்கும்போது இது லக்னாதிபதி புதன் இல்லையா? லக்னாதிபதி புதன் 3ஆம் இடத்துல இருந்தா என்ன சொல்லுவோம்? முழு மறைவுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா இங்க பாருங்க, பரிவர்த்தனை இல்லையா? ஆமா சார். சரி, இப்ப இந்த புதன் அனுச நட்சத்திரமா? இல்ல சார், குரு நட்சத்திரம் சார். குரு விசாகமா? சரி, ரைட், அது கூட இருக்கலாம். சரி, ஆனா அனுசமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் சார் 0 டிகிரி சார், 0 டிகிரி. சரி, அப்ப விசாகம். சரி, ஓகே. அனுசமா இருந்தா பெர்ஃபெக்டா இருந்திருக்கும். சரி, ஓகே, இருக்கட்டும். இப்ப இது லக்னாதிபதி புதன் இந்த இடத்துக்கு 3ஆம் இடத்துல மறைச்சா முழு மறைவுன்னு சொல்றோம். ஆனா பரிவர்த்தனை ஒரு ட்விஸ்ட் வச்சு புதன் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகும். சரியா? இங்கதான் ஆட்சி ஆவாது. இப்ப ஆயுள பத்தின கணக்கு எடுக்கும் போது இது லக்னமா செயல்பட்டு லக்னாதிபதியே 10ஆம் இடத்துக்கு போனா கர்மா உண்டு. ஜாதகரை இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னா. ஆமா சார். அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு தெரியும்.
லக்னாதிபதி 10ஆம் இடத்துக்கு போனா கர்மஸ்தானத்துக்கு போனா ஜாதகரே இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது கர்மம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. அது யாருக்கு கர்மமா இருக்கும்? 3ஆம் இடம் புதன் சகோதரக்காரகனுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு. சகோதரக்காரகனுடைய பெரிய ஆகும்போது சகோதரன் கூட இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த ஜாதகரை இறந்து போயிருக்கிறார். அப்ப செவ்வாயுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு, செவ்வாயோட பரிவர்த்தனை வாங்கியிருக்கிறார், குருவுடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கிறார். குருவும் நீசப்பட்ட நட்சத்திரத்தை வாங்கி இந்த இடத்துக்கு பாதகாதிபதியாக நடத்தியிருக்கிறார். சரியா? இந்த இடத்துக்கு மாரகாதிபதி சந்திரனுடைய சேர்க்கையில் இருக்கிறார். சரியா? ரைட். அடுத்து இந்த லக்னாதிபதி கூட இருக்கிறது இந்த இடத்துக்கு இன்னொரு மாரகாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன். ஓகேவா? சார். இப்ப இந்த ஜாதகத்துல மாந்தி எங்க இருக்குன்னு நான் கேட்கல, ஆனா மாந்தி எங்க இருக்கும்? மாந்தி புதன் கூட இருக்கும் சார். சனி கூட இருக்கும். இல்ல, சொன்னவரே சொல்லட்டுமே. அவரை தானே நம்மளா ஒரு பக்கம் சொல்றதை விட. ஒரே செகண்ட் சார். நீங்க சொல்ற டயத்துக்கு நீங்களே டயத்தை போட்டு பாருங்க, சாப்ட்வேர்ல போட்டு பார்த்து மாந்தி எங்க இருந்திருக்குன்னு சொல்லுங்க சார். மாந்தி வந்து குருச்சாரத்திலே இருக்கு சார். குருச்சாரத்துல 3ல இருக்கு சார். புனர்பூசம் 1ஆம் பாவம் சார். மாந்தி 1 டிகிரி. புனர்பூசம் சார். கடகத்துல சார். 4ஆம் பாவம் அங்க போய் நிக்குது. சரி, அப்ப இதுக்கு மாந்தி திரிகோணத்தை சொல்ல வராதுல்ல. சரி. இப்ப இங்க கூட உட்காந்துருக்கிற சுக்கிரன் எது சனி நட்சத்திரம் வாங்கலையா? சனிதான் சார். சனிதான். இவருக்கே சனிச்சாரம் போனேன், ஆனா பக்கத்துல உள்ளது சனிச்சாரம் வாங்கியிருக்கு. ஏன்னா சுக்கிரனே இந்த இடத்துக்கு மாரகாதிபதி சனிச்சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்கு. கூட உட்கார்ந்துருக்க லக்னாதிபதி பாதகாதிபதி குருடைய நட்சத்திரத்தை வாங்கி உட்கார்ந்துருக்காரு. சரி, ஓகே. ஏன் சனிச்சாரத்தை எடுக்கிறேன்? சனி சம்பந்தப்படாம உயிர் போகாது இல்ல. சனிதான் ஆயில முடிச்சு வைக்கணும். அப்ப செவ்வாய் சம்பந்தப்படாம உயிர் போகாது இல்ல. ஏன்னா காலபுருஷனுக்கு 8க்கு அதிபதி இல்லையா? இந்த இடத்துக்கு 8க்கு அதிபதி ஆகிறாரு. அப்ப 8ஆம் இடம் சம்பந்தப்படாம உயிர் போகாது இல்ல. சனியை ஏன் எடுத்து? சனி இந்த இடத்துக்கு 5க்கு அதிபதி இல்லையா? 5-10 தொடர்பு இல்லாம உயிர் போகாதுன்னு சொன்னால. இந்த கூட உட்காந்துருக்க கரகமே 5க்கு அதிபதி சனியோட நட்சத்திரம் ஆகிருக்குது. இந்த புதனே 10க்கு அதிபதி ஆனாரு. பரிவர்த்தனை 10ஆம் இடத்துக்கே போறாரு. அப்ப 5-10 தொடர்பு இல்லாம உயிர் போகாதுன்னு சொன்னா ஆயில பத்தி எடுக்கும்போது 5-10 சம்பந்தப்படாம உயிர் போகாது. காலபுருஷனுக்கு லக்னாதிபதி செவ்வாய் சம்பந்தப்படாம உயிர் போகாது. இந்த இடத்துக்கு 8ஆம் அதிபதியும் அவரையானார் போகாது. சூரியன் சம்பந்தப்படாம போகாது. குரு திசையில குரு சூரிய நட்சத்திரமே வாங்கி திசையம் எடுத்திருக்கிறார், போகாது. மாரகாதிபதி சம்பந்தப்படாம உயிர் போகாதுன்னு சொன்னா இந்த கூட ஒரு இந்த மாரகாதிபதி, இந்த லக்னாதிபதி கூட ஒரு மாரகாதிபதி. நான் சொன்ன அத்தனை விதி இதுக்குள்ளதான் இருக்கும். முதல்ல சொல்லும் போது ஒண்ணு சொன்னேன், நீசம் பெற்றோருடைய வீடுவோ நீசம் பெற்றோட நட்சத்திரமோ மாந்தியோ சம்மந்தப்படாம உயிர் போகாதுன்னு சொன்னேன். நடந்துகிட்டு இருந்த திசை குரு திசை நீசம் பெற்றோட நட்சத்திரத்தை வாங்கியிருக்கு. போதுமா? ரைட் சார். A1 புரிதல் சார். உள்ளுக்குள்ள புரிதல் இருந்தா ரூல்ஸ அடிச்சுட்டு இப்படி பேசுறதுதான் சார்.